ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பொம்மதிலேன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, வீகாவோட ஒரு ஹெல்மெட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்படின்னா இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டெப்ஸோட ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதையும் நான் காமிக்கிறேன், அது எப்படின்னு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நான் ஒரு பெரிய பெட்டியில் தான் கைஸ் வந்திருக்கு. ரொம்ப பெட்டிலாம் இல்லை, ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் நான் எதுக்காக வாங்கினேன்னா, இந்த ஹெல்மெட் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக எனக்காக வாங்கினதில்லை இந்த ஹெல்மெட்டு, எங்கள் அப்பாக்காக வாங்கினது தான். ஆனால் அது நிறைய ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வாங்கினேன். நான் க்ளோஸர் ஃபேஸ் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணேன். எங்கள் அப்பா ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது வாங்குது. டிவிஎஸ் எக்ஸ்எல்க்கு தான் கரெக்டாகும். அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டோட எம்ஆர்பி எங்கே போட்டு கேஸ் 1395 ருபீஸ் போட்டுருக்கு இதில். ஆனால் நான் வாங்கினது 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அந்த கிக் புட்டாஸ்கின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு கார்ட்டூன் டிஸ்னியில் வரும். அதோட கேரக்டரோட ஹெல்மெட் தான் இந்த டிசைன் இன்ஸ்பயர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறது. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் வீகாவோட ஒரு பேக் இருக்குது. அதுக்கப்புறம் இதான் கைஸ் ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க கைஸ். இதுதான் அந்த ஹெல்மெட்டு. அந்த கேரக்டரோட இது நான் போடுறேன். இது உள்ள ஏகப்பட்ட ஜில்பான்ஸுக்கு இருக்கு. கிடைச்சிருச்சு, அப்படியே போயிடுச்சல்லோ. இந்த கேரக்டரோட ஹெல்மெட்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்காது 77 எல்லாம். ஆனால் இதாகும் பார்த்தீங்க கைஸ், அவ்வளோ குஷன்லாம் இருக்காது. ஏன்னா இது ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் தான். ஆனால் இதில் என்ன தெரியுமா ஸ்பெஷல், 1000 ருபீஸ்க்கே நமக்கு இதில் என்ன கிடைக்குதுன்னா டோட் சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. சாதாரணமாக எல்லா ஹெல்மெட்லேயும் ஐஎஸ்சியோட சர்டிஃபிகேஷன் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இதில் டோட் சர்டிஃபிகேஷனும் வருது. அப்போனா அமெரிக்கன் சர்டிஃபிகேட் டிரான்ஸ்போர்ட்டோடது ஈஸியில். ஆனால் டோட் இருக்குது எக்ஸ்ட்ரா, ஐஎஸ்ஐ ப்ளஸ் டோட் அப்படிங்கிற ஆடட் இருக்குது. அப்படின்னா சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்மெட். அது இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல, இது போட்டுட்டு நம்ம ரோட்டிலே போனாலே எல்லாருமே நம்மளை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தனியாக ரெட் கலர் அப்படி மினிங்குது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸ்டெட்ஸோட அப்பா ஒரு யூஸ் பண்ணிடுறது என்னென்னா ஒரு ப்ளூ கலர் ஹெல்மெட். அதோட இமேஜ் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பண்ணால் பார்த்துடுங்க. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் அது ஒரு 700 சம்திங் தான் ஆகும். ஆனால் அது நிறைய வச்சுக்கிறோம். இந்த இயர் கிட்டலாம் இருக்கும் இந்த மாதிரி பீஸ்லாம், அது தனியாக பிஞ்சு வந்துச்சு. அதனால் அது அவ்வளோ உழைக்கலை ரொம்ப நாள். ஸோ அதனால இந்த வாட்டி வீகாவோட ஹெல்மெட். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் இந்த ஷேப்பில் உள்ளது பிடிக்கும். புல்லட் ஹெல்மெட் இங்கெல்லாம் வாங்கியாச்சு. நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுலேயே கேப்டன் அமெரிக்காவோட தீம் உள்ளது, அதே மாதிரி ஃபால்கனோட தீம் உள்ளது, அதே மாதிரி ரொம்ப தீம் உள்ளலாம் இருக்குது. நீங்கள் எதுக்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துருங்க அந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஸ்டட்ஸில் ரம்ஸில் குஷன் நல்லாவே இருக்கும், நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதில் குஷன் கம்மி தான் எனக்கே தோணுச்சு. அதனால அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உள்ள ஹெல்மெட்லாம் டிட்டாச் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு முடியுமான்னு பார்த்தா முடியாது கைஸ். இப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், முடியாது கைஸ். ஆனால் ஸ்டட்ஸில் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் டிட்டாச் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கிள் நோக் இந்த மெக்கானிசம் தான் ஈஸியாக கழட்டிக்கலாம். என்ன இது சும்மா பேர் இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன வைசர் வந்துதாங்க, அவ்வளோ குவாலிட்டிலாம் இல்லை. ஆனாலும் பின்னாடி முன்னாடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் புல்லட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் நான் கீழே விட்டுருக்கேன். பின்ன நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹெல்மெட்டையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக அதோட வைசர் நான் உடைச்சிட்டேன். வைசர் இல்லாமல் தான் அந்த ஹெல்மெட் இருக்குது கைஸ். இதான் அந்த ஹெல்மெட் ஸ்டட்ஸோட தண்டர் நிலையது. எப்பவும் நம்ம ரெட் கலர் தான் எடுப்போம், ஏன்னா அதான் நல்லது. இருட்டிலலாம் வந்துச்சுன்னா பிளாக் கலர் ஹெல்மெட்டோட நீங்கள் ஒரு ரெட் கலர், அதே மாதிரி ஃப்ளோரசன் க்ரீன், அந்த மாதிரி கலர் எல்லோ அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா பின்னாடியே முன்னாடி போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் சேஃப்டி. இது ஸ்டட்ஸோட ஹெல்மெட். நான் இது வாங்கி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இது வைசரை நான் கீழே போட்டு உடச்சிட்டேன், அதனால் அதை கழட்டி போட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஃபோம் ஆகும். இந்த ஹெல்மெட்டில் அந்த ஆன்டி ஃபோக் இல்லாமல் கன்சர்ன் இல்லை. ஆனாலும் சேஃப்டி வைஸ் கொஞ்சம் சூப்பராகும். அதுவும் இல்லாமல் இந்த குஷன்லாம் நீங்கள் பார்த்துருங்க, இதெல்லாம் டிட்டாச் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வாங்கும்போது சூப்பராகும் இந்த ஹெல்மெட். அப்புறம் சின் பேட்லாம் இருக்குது.
இதோட லிங்கும் வேணால் நான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ தண்டர் சீரீஸ்லேயே என்னது க்ளோசி மாடலும் இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் மேட் ஃபினிஷ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ க்ளோசி ஃபினிஷும் வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம லிங்கையும் யூஸ் பண்ணி வாங்கிடுங்க. கைஸ் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதையும் பார்த்துருங்க. அவ்வளோதான் கைஸ். பை.